இதுலயும் பாத்தீங்கன்னா இடம் இல்ல, அதுலயும் பாத்தீங்கன்னா இடம் இல்ல. என்ன கதை கேட்டீங்கன்னா ஸ்டோரேஜ் ஃபுல் தான். ஸ்டோரேஜ் ஃபுல் ஆயிட்டு என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு பிடிச்ச போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்தா டெலிட் பண்ணுவோம். இனி எதையுமே டெலிட் பண்ணதால நமக்கு பிடிச்ச போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் டெலிட் பண்ணாவே நம்மளோட மொபைல் ஸ்டோரேஜை கிளியர் பண்ண முடியும். அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஸ்டார்ட் பண்ண முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துக்கு பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா இதான் இன்ஸ்டாகிராம் ஐடி, லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா? இந்த வீடியோல மொத்தமா பார்த்தா ஒரு 5 மெத்தட் சொல்ல போறேன். அது ஒரு 2 மெத்தட் தான் நமக்கு பிடிச்ச போட்டோஸ் அண்ட் வீடியோஸை டெலிட் பண்ணாம மொபைல் ஸ்டோரேஜ் எப்படி கிளியர் பண்ணலான்னு. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணா ஃபுல்லா பாருங்க, 5 மெத்தடுமே யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் மெத்தடே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிடிச்ச போட்டோஸ் அண்ட் வீடியோஸை டெலிட் பண்ணாம எப்படி மொபைல் ஸ்டோரேஜை கிளியர் பண்ணலாம் பார்க்கலாம். இப்போ நான் சொல்ல போற மெத்தட் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரியும் இருக்கும், தெரியாத மாதிரி இருக்கும். இங்க ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாத்தீங்கன்னா தான் நான் என்ன சொல்ல வரேன் புரியும். எல்லாரோட மொபைலையும் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டா கூகுள் போட்டோஸ் இருக்கும். இல்லாட்டான பிரச்சனை இல்லை, பிளே ஸ்டோர்ல போய் கூகுள் போட்டோ சர்ச் பண்ணாவே ஆப் வரும். கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்க மொபைல்ல இருக்க ஜிமெயில பார்த்தீங்கன்னா இதில் லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிட்டு மேலே அந்த அக்கௌண்ட் ஐக்கன் கிளிக் பண்ணீங்கன்னா அக்கௌண்ட் ஸ்டோரேஜ் சொல்லி ஒரு 15 GB பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாவே இருக்கும். இந்த 15 GB உங்களுக்கு தேவையான போட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் நீங்க பேக்கப் பண்ணி வச்சுக்க முடியும். இந்த கூகுள் போட்டோஸ்ல பார்த்தீங்கன்னா உங்க மொபைலுக்கு போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாத்தையுமே காட்டும். இந்த 15 GB உங்களுக்கு எந்த போட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் தேவையோ அதெல்லாம் செலக்ட் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா பேக்கப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி இந்த அக்கௌண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்க பேக்கப் பண்ணி வச்சுக்க முடியும். பேக்கப் பண்ணதுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நெட் தேவை. இப்போ இருக்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அன்லிமிட்டட் 5G நெட் தான் இருக்கும். உங்ககிட்ட இல்லாட்டாலும் பரவாயில்ல, உங்க ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல யாராவது கருப்பு ஆடு இருக்கும், கருப்பு ஆடு நுழைஞ்சிருக்கு, அதை கண்டுபிடிச்சு பலி கொடுக்கணும். 5G நெட் வச்சிருக்கேன், அவங்களை அப்படியே பிடிச்சி கிட்ட உட்கார வச்சு ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணி பேக்கப் பண்ணிக்கலாம். பேக்கப் பண்ணதுக்கப்புறம் ஒன்ஸ் பேக்கப் பண்ணிட்டீங்களான்னு சொல்லி கம்ப்ளீட்டா செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு இப்போ நீங்க பேக்கப் பண்ண போட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் டெலிட் பண்ணீங்க அப்படின்னா மொபைல் ஸ்டோரேஜ் கிளியர் ஆயிடும். என்னடா ஸ்டார்டிங்ல டெலிட் பண்ண வேண்டாம்னு சொன்னா இப்போ டெலிட் பண்ணு சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நீங்க டெலிட் பண்ண எல்லா போட்டோஸ் அண்ட் வீடியோஸும் ஆல்ரெடி நீங்க பேக்கப் பண்ணிட்டீங்க. அது நீங்க பார்க்கணும் அப்படின்னா கூகுள் போட்டோஸ் ஓப்பன் பண்ணி அந்த அக்கௌண்ட் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணினா அக்கௌண்ட் ஸ்டோரேஜ் இருக்கும். இதை கிளிக் பண்ணி நீங்க டெலிட் பண்ண போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாத்தையுமே பார்த்துக்க முடியும். இதே ஜிமெயில நீங்க வேற ஏதாவது மொபைல லாகின் பண்ணி கூகுள் போட்டோஸ் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னாலும் அதுல நீங்க பேக்கப் பண்ண எல்லா போட்டோஸ் அண்ட் வீடியோஸுமே பார்த்துக்க முடியும். அதே மாதிரி நீங்க பேக்கப் பண்ண போட்டோஸ் அண்ட் வீடியோஸை கேலரியில போய் தான் டெலிட் பண்ணணும் இல்லை, கூகுள் போட்டோஸ் ஓப்பன் பண்ணி அக்கௌண்ட் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணினா ஃப்ரீ ஸ்பேஸ் அப் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணி நீங்க பேக்கப் பண்ண எல்லா போட்டோஸ் வீடியோஸுமே டெலிட் பண்ணிக்கலாம். செகண்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா கிளீன் அப். இது பார்த்தீங்கன்னா என்னோட மொபைல் இருக்கு, ரியல்மி மொபைல பார்த்தீங்கன்னா ஃபோன் மேனேஜர் ஒரு ஆப் இருக்கு. இதுல பாத்தீங்க அப்படின்னா ஜங்க் ஃபைல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளால கிளியர் பண்ணிக்க முடியும். இது யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா டெய்லி 1 GB பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணிருக்கேன். கிளீனிங் ப்ராசஸ். உங்களோட மொபைல் இந்த ஃபோன் மேனேஜர் இல்ல அப்படின்னா ஸ்டோரேஜ் மேனேஜர் அது மாதிரி ஆப் இருக்கான்னு பாருங்க. என்னோட மொபைல் டிஃபால்ட்டாவே இருந்துச்சு. முடிஞ்ச அந்த ஆப் லிங்க் கிடைச்சு நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், இல்ல இன்ஸ்டாகிராம்ல டிஎம் பண்ணுங்க. முடிஞ்ச கிடைச்சிச்சு அப்படின்னா சென்ட் பண்ணுவேன். இந்த ஆப் உங்க மொபைல் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இருந்துச்சு அப்படின்னா இந்த ஆப் யூஸ் பண்ணி கிளீன் அப் பண்ணி டெய்லி பார்த்தீங்கன்னா 1 GB கிட்ட பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் கிளியர் பண்ணிருக்கேன். எனக்கு ஜங்க் ஃபைல்ஸ் பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்கும், நான் வீடியோ எடிட்டிங் அது மாதிரி நிறைய பண்றதுனால. ஸோ இது யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜை கிளியர் பண்ண முடியும். இது இல்லாட்டாலும் பிரச்சனை இல்லை, அடுத்தடுத்த மெத்தட்லாம் எப்படி ஸ்டோரேஜ் கிளியர் பண்ணலாம்னு சொல்றேன். அதே மாதிரி பார்த்தா நீங்க எடிட்டிங் ஆப்ஸ்லாம் அதிகமாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா எடிட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபைல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா பிடிச்சி வச்சிருக்கும். நான் பார்த்தீங்கன்னா எடிட்டிங் கைன்மாஸ்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். கைன்மாஸ்டர்ல பார்த்தீங்கன்னா நான் எடிட் பண்ண எல்லா ஃபைல்ஸும் ஸ்டோரேஜும் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். அந்த ஃபைல்ஸை டெலிட் பண்ற மூலமா கூட பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜை கிளியர் பண்ண முடியும். வேணா யூஸ் பண்ணிக்கோங்க. மூணாவது மெத்தட் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் தான். வாட்ஸ்அப்ல பார்த்தீங்கன்னா நிறைய குரூப்ஸ் இருக்கும், எக்கச்சக்கமான குரூப்ஸ் இருக்கும். அது சில குரூப்ஸ் தான் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுவோம், மற்ற குரூப்ஸ்லாம் எதுக்கு இருக்குன்னே தெரியாது. அந்த குரூப்குள்ளேயே நம்ம போக மாட்டோம். பட் அந்த குரூப்ல இருந்து பார்த்தீங்கன்னா நிறைய நோட்டிபிகேஷன், போட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் வரும். இல்லாம பார்த்தா ஆட்டோமேட்டிக்கா கேலரியும் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிட்டு இருக்கும். இதனால பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆகும். இதுக்கு நீங்க வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு மேலே 3 டாட் கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா செட்டிங்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும். செட்டிங்ஸ்ல கீழே வந்தீங்க அப்படின்னா ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டா இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா யூசிங் மொபைல் டேட்டா இருக்கும், மீடியா ஆட்டோ டவுன்லோட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தா போட்டோஸ், வீடியோஸ், டாக்குமெண்ட்லாம் டிக்ல இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் டிக்ல இருந்து எடுத்துவிடுங்க. எடுத்துட்டு இப்போ ஓகே பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்க குரூப்ஸ்ல வர போட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் ஆகாது. உங்களுக்கு தேவைன்னா அப்படின்னா அந்த குரூப்ல போய் அந்த போட்டோ நீங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, மேனேஜ் ஸ்டோரேஜ். இதை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்க வாட்ஸ்அப்ல இருக்க சேட்ல எந்த சேட்டோட ஸ்டோரேஜ் அதிகமா இருக்கு அப்படி எல்லா டீட்டெயில்ஸுமே இல்லை காட்டும். இதுல நமக்கு தேவையில்லாத குரூப்ஸ்லாம் நிறைய ஸ்டோரேஜ் இது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அந்த குரூப்பை கிளிக் பண்ணி இதெல்லாம் தேவையில்ல அதெல்லாம் செலக்ட் பண்ணி கிளியர் பண்ணிக்க முடியும். இது மூலமா பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜா அதிகமா கிளியர் பண்ணிக்கலாம். என்னோட மொபைல் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி வாட்ஸ்அப்ல பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் ஆப்ஸ் தான். நம்மளோட மொபைல்ல பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஆப்ஸ் இருக்கும். இதுல நம்ம வேற நிறைய ஆப்ஸ்ல இன்ஸ்டால் பண்ணி வச்சிருப்போம். அதுல சில ஆப்ஸ்ல பார்த்தீங்கன்னா எப்பமாச்சும் ஒருக்க தான் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஆப்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க அந்த ஆப்பை எப்போ யூஸ் பண்ணீங்களோ அப்போ மட்டும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. மற்ற நேரம் பார்த்தீங்கன்னா அன்இன்ஸ்டால் பண்ணுங்க. அன்இன்ஸ்டால் பண்ண சொல்லி டேரக்டா பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜ்ல இருந்து அன்இன்ஸ்டால் பண்ணுங்க.
ஹோம் பேஜ்ல இருந்து நீங்க அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இந்த ஆப்போட சைஸ் ஸ்டோரேஜ் மட்டும் தான் ஃப்ரீ ஆகுமே தவிர அந்த ஆப் பிடிச்சிருக்க ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஆகாது. அன்இன்ஸ்டால் பண்ணது பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்ல போய் ஆப்ஸ்ன்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. ஆப்ஸ் சில மொபைல் பார்த்தா அப்ளிகேஷன் அதிகமாக போகும். அந்த செட்டிங்ஸ்ல ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா அது எல்லா ஆப்ஸுமே இருக்கும். உங்க மொபைல் இன்ஸ்டால் பண்ண எல்லா ஆப்ஸுமே இருக்கும். இல்லை நீங்க எந்த ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ண போறீங்க அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி அப்படின்னா அந்த ஆப் வந்து எவ்வளவு ஸ்டோரேஜ் பிடிச்சிருக்குன்னு தெரியும். இங்க இருந்து பார்த்தீங்கன்னா கிளியர் கேட்ச் கிளியர் டேட்டா இருக்கும். இதை கிளிக் பண்ணிட்டு அந்த ஆப்பை நீங்க அன்இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஆப் பிடிச்சிருக்க ஸ்டோரேஜோட அந்த ஆப் பார்த்தீங்கன்னா அன்இன்ஸ்டால் ஆயிரும். ஃபைனலா 5வது மெத்தட். இந்த மெத்தட் பார்த்தா நான் யாருக்கும் அவ்வளோ ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். இந்த மெத்தட் யூஸ் பண்றதும் யூஸ் பண்ணாது உங்களோட இஷ்டம் தான். உங்க மொபைல் எக்கச்சக்கமா நிறைய வீடியோஸ்லாம் இருக்கு. அந்த வீடியோஸ்லாம் நீங்க எப்பமாச்சும் ஒருக்கா ரேரா தான் பாப்பீங்க அப்படின்னா நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. அதே மாதிரி வீடியோஸ் நீங்க டெலீட் பண்ண மாட்டீங்க. அதே மாதிரி வீடியோஸா யூடியூப்ல அப்லோட் பண்ணுவீங்க. அப்லோட் பண்ணிட்டு உங்க மொபைல பார்த்தீங்கன்னா அந்த வீடியோஸ் டெலீட் பண்ணிருங்க. இப்போ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா யூடியூப்ல இருக்கும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா யூடியூப்ல நீங்க பாத்துக்கலாம். யூடியூப்ல அப்லோட் பண்ண போறீங்க அப்படின்னா விசிபிலிட்டியில அன்லிஸ்ட்ல போட்டு யூடியூப்ல அப்லோட் பண்ணுங்க. அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா அந்த வீடியோவை யாருக்குமே காட்டாது. உங்களுக்கு மட்டும் தான் அந்த வீடியோ இருக்கும். நீங்க வேணும் அப்படின்னா அந்த வீடியோ ஆன்லைன்லயே ப்ளே பண்ணி பாத்துக்கலாம். இல்ல டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னாலும் ஒய்டி ஸ்டுடியோ ஆப்ல அந்த வீடியோஸ்லாம் அப்படியே காட்டும். ஒய்டி ஸ்டுடியோ ஆப்ல போய் நீங்க அந்த வீடியோஸ் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த மெத்தட் நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். மேபி நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா இது டீட்டெயிலா தெரியும்னா இன்ஸ்டாகிராம் டிஎம் பண்ணுங்க. நான் அதை பத்தி சொல்றேன். நான் சொன்ன இந்த மெத்தட்ஸ் வச்சு உங்களோட மொபைல் ஸ்டோரேஜ் ஈஸியா கிளியர் பண்ணிக்க முடியும். வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா இல்லையா சொல்லி மறக்காம கீழே பார்த்தா கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராவது மொபைல் ஸ்டோரேஜ் ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்குறது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணல அப்படின்னா இதான் இன்ஸ்டாகிராம் ஐடி லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.